தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு ஜெபம் என்பது ஒரு நாள் உற்சாகத்தோடும் மறுநாள் சோர்வோடும் கூட காணப்படுகிறது. அதுவும் நாம் ஜெபிக்கிற ஜெபம் விசுவாசத்தோடு இருக்கிறதா என்பது முக்கியமான ஒன்று. இந்த விசுவாசத்தை தான் பிசாசானவன் குலைக்க பல விதத்திலே முயற்சித்து கொண்டிருக்கிறான். தானியேலை கூட அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை விட்டு அவனை அதிலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லி பலவித யோசனைகளையும் ஆலோசனைகளையும் செய்து கொண்டிருந்தான். ஆனால் தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதனால் தான் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இன்றைக்கும் நம்முடைய காரியம் ஜெயமாயிருக்க வேண்டும் என்றால் நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். Have a nice day. God bless you.